எல்லாருக்கும் மதிய வணக்கம். தீபாவளி ஸ்பெஷல் அரிசி வாங்கிட்டு வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி காய வச்சுருக்கோம். நிழலில் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. அதிரசம் ஃபஸ்ட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. அரிசி இப்படி பிடிச்சா நல்லா ஒரு 2-3 முறை, இதுதான் பதம். கையில் ஒட்டக்கூடாது, ஆனால் ஈரம் இருக்கணும். சரிங்களா? கையில் தண்ணி இல்லை, இதுதான் கரெக்டு பதம். இப்போ போய் மாவு மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவோம். தீபாவளி ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு அதிரசம் செஞ்சிடலாம் நாளைக்கு. அப்படியே ஒவ்வொன்றா செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதிரசம் அரிசி அரைச்சிட்டு வந்தாச்சு. தண்ணி பண்ணி பாருங்க, போய் மிஷினில் அதிரசத்துக்கு அரிசி அரைச்சிட்டு வந்துட்டா ஈரமாக தான் இருக்கணும். ஈரமாக இருக்குது. வெல்லம் 2 கிலோ, அரிசி 2 கிலோ. சரிக்கு சரியா 3/4 கிலோ தான் போடுவோம். நான் 2 கிலோ வேணாம். 1 கிலோவுக்கு 3/4 கிலோ வெல்லம். 1 கிலோ அரிசி, 3/4 கிலோ வெல்லம். தெளிச்சுக்கிறது கையில் இப்படி 1 டம்ளர் தண்ணி. 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோவுக்கு 3/4 கிலோ வெல்லங்க. அப்படி போட்டிங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். 2 கிலோவுக்கு 1.5 கிலோ வெல்லம் போடுங்க. உடச்சி 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். அது பாவு காய்ச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பாவு மீதியாக போனால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கலாம். பத்தலைன்னா கஷ்டம். பாவு பதம் வரப்போது பாருங்கள். வாசனை செம்ம சூப்பராக இருக்குது. அப்படி விட்டா விடாது ஊற்றணும். அப்போ தான் பாகு பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்படி பாகு எடுத்து இப்படி தூக்கி ஊற்றுனா அது விடாத சொட்டணும். அப்போது பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு பதம் வந்துருக்கு. அந்த தொட்டா பிசு பிசுன்னு வரும் இல்லைங்களா, அந்த பதம் ஒன்றும் வரல. விட்டு விட்டு கொட்டினா பாவு பதம் வரல. பாவு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் எடுத்து விடல பார்க்கலாம். தக்காளி மாதிரி வரணுங்க அது எடுத்தா. சரியா போச்சு. எடுக்க இதெல்லாம் வேறு இந்த பதம் தான் வரணும் இதுக்கு. சரியா போச்சு. இந்த பதம் வந்தால் நல்லா தண்ணி தொட்டு மாவு பாருங்க. இந்த மாதிரி இலக்கமாக பிணைஞ்சு இப்படி செய்யணும். சூப்பராக இப்படி தண்ணி எண்ணெய் தொட்டு தொட்டு அப்படியே ஒரு செகண்டில் பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் எவ்வளோ அதிரசம் போட்டுட்டோம். எங்கள் வில்லேஜ் மெத்தேடில் அதிரசம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்பயே மாவு அரைச்சிட்டு வந்து இப்பயே பாவு காய்ச்சி ஊற்றி இப்போ உடனே அப்படியே மாவு சுட சுட இருக்குது செஞ்சிட்ருக்குறோம். நாமெல்லாம் முதல் நாள் பணிஞ்சு 2ஆவது நாள் செய்வோம். இந்த வில்லேஜ் மெத்தேடில் சூப்பராக இருக்குங்கக்கா அப்படின்னு எள்ளு நல்லா ஒரு 100 எள்ளு போட்டிருக்கோங்க. உடனே செய்கிறோம். ஆனால் மாவு இலக்கமாக அதிரசம் நல்லா சூப்பராக தான் இருக்குது. எனக்கே பயந்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருக்குது அதிரசம். தீபாவளி ஸ்பெஷல் பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு சூப்பராக. ஒரு ஆள் தட்டி 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 கொடுக்குறோம். ஒரு ஆள் அப்படியே கடைன்னு போட்டு எடுக்கிறாங்க. பேப்பர் கொடுங்க. புளி அதிரசம்னா இப்படி தான் புளிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் எண்ணெய் இதாகும். எல்லாம் சூப்பராக அதிரசம் பாருங்க. மதியம் இன்னைக்குள்ளே இதே வேலை. 2 கிலோ அரிசி, 1.5 கிலோ வெல்லம்லாம் தூள் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அதிரசம் மாவு எங்கள் வில்லேஜ் மெத்தேடில் என் ஹஸ்பண்ட் வந்திருக்கா. அவன் மெத்தேடில் இன்றைக்கி அதிரசம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதிரசம் அப்பயே காய்ச்சி இப்பயே செஞ்சாச்சு. அதிரசம்லாம் மறுநாள் தான் நம்ம செய்வோம் இங்கெல்லாம். இப்பயே பாவு காய்ச்சி ஊற்றி இப்பயே 2 கிலோ கரெக்டாக 2:30 மணிக்கு ஆரம்பித்தோம். முடிஞ்சிருச்சு. நான் தட்டி தட்டி தர போட்டு எடுத்துகிட்டு அப்படியே அதிரசம் சூப்பராக இருக்குங்க. இருங்க காமிக்கிறேன். இல்லை இதை மட்டும் பண்ணிக்கோ. இல்லை அப்படியே அவள் போட்டு 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 சல்லுன்னு எடுக்கிறா பாருங்க. அங்கே பாருங்க எப்படி அதிர்ஷ்டம் எடுக்கிறாங்க. அங்கே பாருங்க
அப்படியா போட்டு 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 2:30 மணி இன்னைக்கு ஃபுல்லாக இதுதான் வேலையே. சூப்பராக இது போட்டு எடுத்துடு. சூப்பராக தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு நாள் ஸ்வீட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க அது அப்படியே செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே உதுருது. நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? எள்ளு புதுசு எனக்கு அதிர்ஷ்டத்துல எள்ளு சாப்பிட்றது. வெள்ளை செம்மையாக எள்ளு இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வில்லேஜ் மெத்தடில் சொல்ல முடியாது டேஸ்ட்டு. ரொம்ப உடனே பாவு காய்ச்சி உடனே கிளறி அந்த சூட்லேயே தட்டி போட்டாச்சு. நான் என்ன கதையோ எல்லாருக்கும் எப்படியோ நினச்சேன். ஓரளவு எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதேமாதிரி செய்யுங்க. வாங்க, தீபாவளி எங்களுக்கு வந்துருச்சு. சூப்பராக அதிர்ஷ்டம் ரெடி ஆகி முடிஞ்சிருச்சு. அதிர்ஷ்டம் எல்லாம் இந்த பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு அதிரசம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே அங்கே 2 கிலோ எல்லாம் அப்படியே ஆற வச்சுருக்கோம். அப்படியே எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்தது முறுக்குங்கிறா எங்கள் பாப்பா, பெரிய பாப்பா. கட்டாயம் முறுக்கு தாங்க. அடுத்ததெல்லாம் முறுக்கு. நீங்களும் முறுக்குங்க. நான் கூசுக்கு போய் முறிக்கிறேன். நாளைக்கு ஊருக்கு போகிறாங்க. வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. பாருங்க வாய்ஸ் அம்மா வாய்ங்க. என்னால் ஒன்றும் முடியல. மத்தியானம் தான் அமைதியாக ஆயிட்டேன். நான் எல்லாத்தையும் மிரட்டுவேன். அவகிட்ட மூச்சு விடாத பேசுகிறா. என்னால் சமாளிக்க முடியல அவகிட்ட. உண்மையாலுமே 3 நாளாக எனக்கு டீயை போட்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருச்சாங்க. அவங்க எது